தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணை வழங்கி சிறப்பித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இதில் 383 உதவி பொறியாளர் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் தங்களது பணி நியமன ஆணையை பெற்றனர். மேலும் நடப்பு ஆண்டிற்குள் மின் வாரியத்தில் 15,000 பேரை நியமிக்கும் ஆணைக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிகழ்வில் அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். 500 மின்சார பேருந்து கொள்முதல் டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகர போக்குவரத்திற்காக 500 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கும் அதற்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக ஆட்சியில் கோரப்பட்ட டெண்டரை ரத்து செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிதி இழப்பை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்பட்டதால் டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக அரசு அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் தரிசன டிக்கெட் உயர்த்த முடிவு குறித்த கேள்விக்கு மக்கள் கூறுவதன்படிதான் அரசு செயல்படும், மக்கள் முடிவை தாண்டி தாவேக அரசு எந்த முடிவும் எடுக்காது என அமைச்சர் ரமேஷ் விளக்கமளித்துள்ளார். திருச்செந்தூர் தரிசன டிக்கெட் உயர்த்தப்படும் என வெளியான தகவல் குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூறியவர், தேவையறிந்த மின்சாரத்துறைக்கு உடனடியாக 15,000 பேரை நியமிப்பதற்கான ஒப்புதலில் முதலமைச்சர் கையொப்பமிட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். மேலும் மின்சாரத்துறையில் 50% காலி பணியிடம் உள்ள நிலையில் இந்த வருடத்தில் மட்டும் 15,000 பேரை நியமிக்க உள்ளதாக அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்செந்தூர் தரிசன டிக்கெட் விவகாரத்தில் மக்களிடம் கருத்து மட்டும்தான் கேட்கப்பட்டது, விலை உயர்த்தப்படவில்லை என விளக்கமளித்ததோடு மக்கள் கூறுவதன்படிதான் அரசு செயல்படும் என தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே அமோனியா கசிவு விவகாரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு இதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் ஒரு இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சு திணறல், கண் மற்றும் சுவாச குழாய் எரிச்சல், இருமல், மார்பு அசௌகரியம் மற்றும் பல்வேறு அளவிலான சுவாச கோளாறுகள் ஏற்பட்ட நிலையில் வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு பார்வையாளராக இருக்கக்கூடாது, தமிழகம் வஞ்சிக்கப்படக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விவசாய கடன்கள் அனைத்தையும் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கத்தார் எரிவாயு விபத்தில் பல இந்தியர்கள் இறந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களது வாழ்விடம், குடும்பச் சூழல் குறித்து வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். திறந்து பேசிய வீரபாண்டியன், தாவேக அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது, ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கால அவகாசம் கூடாது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்க வேண்டும், கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை என விளக்கமளித்த வீரபாண்டியன், தாவேக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தார். சார், ஏற்கனவே அதை நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் வெளியிருந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம். இப்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த அரசு நீடிக்க வேண்டும், நல்லாட்சி செய்ய வேண்டும், மக்கள் எதிர்பார்ப்போது நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். எங்கள் கோரிக்கையெல்லாம் தொழிலாளர்கள், விவசாயிகள் பக்கம் தான். அதிகாரிகள் பக்கமோ அமைச்சர்களின் பக்கமோ நாங்கள் எப்பொழுதும் இருந்ததில்லை. நாளை காலச்சூழல் மாறுகிற போது அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். அதுவரை நாங்கள் இந்த பக்கம், விவசாயிகள், கூலி, ஏழைகளின் பக்கம் தான் மிக தெளிவு. இதற்கு மேல நாங்கள் இன்னும் அதிகமா என்ன சொல்லணும் உங்களுக்கு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.